வணக்கம். என்னோட பேரு கௌசல்யா தேவி. நான் லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம 7 ஸ்டெப்ஸ் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஜேர்னி வந்து என்னென்னா, நான் குரூப் 2A மெயின்ஸ்க்கும் எய்ம்டிஎன் ரெஃபர் பண்ணேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நான் குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கோட்டூர் லைப்ரரியில் எய்ம்டிஎன் கிளாஸ் நடத்துனாங்க. அந்த கிளாஸஸ் போனதுனால தான் என்னால் அந்த டைமில் வந்து அந்த சிலபஸ் கவர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் மெயின்ஸுக்குமே வந்து நான் எய்ம்டிஎனோட சேனல்ஸ் நிறையா ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் டெஸ்ட்டும் நடத்தியிருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எய்ம்டிஎனோட பெஸ்ட்டு அப்ரோச்சே என்னென்னா, அவங்க வந்து சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணுறது தான் அவங்களுடைய சக்ஸஸ் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியாமல் அப்படிலாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எய்ம்டிஎன் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சொல்லப்போனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். நாலேஜை மட்டும் அவங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணல, அந்த நாலேஜ் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் இருக்குல்ல, அந்த பவரும் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகுது. அதாவது ரூரல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை புவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு யூடியூப் மட்டும் இருந்தால் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்ற ஹோப் வந்து எய்ம்டிஎன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அப்படி ஒரு கைடன்ஸ் செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணும் அப்படின்னு ஐடியா இருக்குது. பட் எப்படி போகிறது, எந்த வழியில் போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது. பட் அந்த ஸ்டெப் வந்து சீக்ரெட். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, நீங்கள் ஸ்கூல் புக் படிங்க, நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க, அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களான்னா இல்லை. நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம், ஓகே ஸ்கூல் புக் படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், இதெல்லாம் நம்மளோட அசம்ஷன் தான். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஆத்தென்டிக்காக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே குரூப் 4 இருந்தாலும் குரூப் 1 ஆர் குரூப் 2 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இண்டிவிஜுவலாக சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு இதுதான் சிலபஸ், நீ இதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்தேன்னா யூ ஆர் கோயிங் டு கிராக் த எக்ஸாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸ் நம்ம எல்லார் கையிலையுமே பிரிண்டட் காப்பியாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ரூமில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் கை கெட்டின தூரத்தில் சிலபஸ் இருக்குன்னா நீங்களும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைனா இன்னும் நீங்கள் ஏறவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் போயிருந்தீங்கன்னா அதில் எந்த யூஸுமே இல்லை. ஸோ சிலபஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி. நீங்கள் சிலபஸ் கையில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லி ரீட் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes நீங்கள் சிலபஸை ரீட் பண்ணுங்கள். அப்போது ஓகே, இந்த சிலபஸில் இதெல்லாம் தேவையாக இருக்குது. அடுத்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போதோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும் போதோ நம்ம சிலபஸில் இது இருக்குது அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு இந்த சிலபஸ் தான் சொல்லும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, அது எப்படி படிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்க போகிறீங்க, சிலபஸில் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்டிஸ்பென்சபிள் சோர்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுக்கிறீங்க, அது வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஒரு 30 pages இருக்குது. 30 pagesயுமே லைன் பை லைன் படிக்க முடியுமா, நோட்ஸ் எடுக்க முடியுமானா முடியாது. அப்போ அதில் என்ன படிக்கணும் அப்படின்றது நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அந்த ஐடியா கொடுக்கும். ஸோ நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் லாஸ்ட் இயர் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு 10 years என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்கன்னா குரூப் 2 மட்டும் இல்லாமல் குரூப் 4, குரூப் 1 இல்லை மற்ற டெக்னிக்கல் எக்ஸாம் ஒரு ஜிஎஸ் நடத்துவாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட மற்ற எல்லா எக்ஸாம்ஸோட ஜிஎஸ் கொஷின்ஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஒரு 5 years எடுத்தீங்கன்னா more than 1000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் மட்டுமே ஒரு 50 questions உங்களுக்கு கிடைக்கும். அந்த 50 questions ஒரு வாட்டி நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாபிக் படிச்சிங்கன்னா என்ன படிக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ எது கொஷினபிள் ஏரியா, எது நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை நோட்ஸ் எடுக்கணுன்றதெல்லாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் உங்களுக்கான டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ என்ன படிக்கணுன்றது தான் சிலபஸ் தரும். அது எப்படி படிக்கணுன்றது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மூலமாக தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம டக்குன்னு ஒரு ஸ்கூல் புக் எடுத்துருவோம், படிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த 2 ஸ்டெப் பண்ணாமலே நம்ம இதை பண்ணிப்போம். பட் இனிமே வந்து இது 2த்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும்.
ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கூல் புக்ஸ் 90% கவர் பண்ணுது. இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே சொல்கிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து குரூப் 2 எழுதும் போது வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ் பை இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நம்மளோட 10th சோஷியல் புக்கில் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின்ஸ் வருது. ஸ்கூல் புக்ஸ் 2 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து அதுலேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் வருது, ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி. ரெண்டாவது, நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அதை தரவாக படிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இவங்க தான் காம்படிஷன் அப்படின்றப்போ அவங்க பண்ணுற விஷயத்த நம்மளும் கண்டிப்பாக பண்ணணும்ல. அப்போது ஸ்கூல் புக்ஸ் அந்த இடத்துல மேண்டேட்டரியாக இருக்குது. 90% ஆஃப் த கண்டென்ட், சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது, இன்க்ளூடிங் மெயின்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு அந்த வேர் டு ஸ்டடி அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ அது தவிர அந்த இல்லாத 10%க்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் ஆர் அதர் சோர்சஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு சிவிலைசேஷன் படிக்கிறீங்க, அது ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க, 9th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூஸ் பேப்பருக்கு போகலாம். இப்போ ரீசெண்டாக சிவகலையில் வந்து அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி 5000 இயர்ஸ் பிஃபோர் தமிழர்கள் வந்து அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு நியூஸ் பேப்பர் கண்டென்ட். இதை வந்து நீங்கள் வேல்யூ எடிஷனாக உங்களோட நோட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட், அதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 90%, மீதி 10% தான் இந்த அதர்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்கூல் புக்ஸில் ஃபுல்லாக கவர் ஆகாது. அப்போ அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த புக்ஸ் எடுத்து அதுக்காக படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாபிக் சிலபஸில் எடுத்தாலுமே அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் முடிச்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சோர்சஸ்க்கு நீங்கள் போங்க. ஏன்னா 90% இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, 3rd ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து 4th ஸ்டெப். ஸோ 4th ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ். இதுவும் வந்து நிறைய பேருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதில்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்குள்ளே வந்து எல்லா திங்ஸுமே இருக்குது, இல்லாத பொருளே கிடையாது, எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அந்த பொருள்லாம் விற்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 hours தான் டைம் கொடுக்கப்படும். 200 பேர் அந்த கடைக்கு வருவாங்க. நீங்கள் அந்த 3 hours-க்குள்ளே 200 பேரையுமே அட்டென்ட் பண்ணி அவங்க கேட்குற எல்லா பொருளையுமே நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா உங்களால் முடியுமா? முடியாது. பிகாஸ் யார் எந்த சைட்லேருந்து என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, நம்மக்கிட்ட எல்லா திங்ஸுமே இருக்குது, திங்ஸ் இல்லாமல் இல்லை, ஆனால் நமக்கு கொடுக்க தெரியல, அந்த ஷார்ட் டைமுக்குள்ளே நம்மளுக்கு கொடுக்க தெரியல. இதுதான் நடக்கும். பட் இதே நீங்கள் வந்து ஒரு 30 days இதே ப்ராக்டிஸை 200 பேரை நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதே திங்ஸை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வித்தின் 3 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 31st day உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 minutes முன்னாடியே எல்லாரையுமே அட்டென்ட் பண்ணி முடிச்சிருவீங்க, 200 பேருமே. ஸோ டெஸ்ட் வந்து நமக்கு இதுதான் கொடுக்குது. நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்கலாம், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாலேஜ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கலாம், 100% இருக்கலாம். ஆனால் அது எப்படி நீங்கள் டெலிவர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ டெஸ்ட் வந்து நமக்கு அதை தான் கொடுக்கும். நீங்கள் MCQs ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் MCQ எப்படி கேட்குறாங்கன்றது நமக்கு அந்த டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும். இதே மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா மெயின்ஸ் எழுதி பார்க்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டெஸ்ட் வந்து அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் அண்ட் நோட்ஸ் மேக்கிங். இது எல்லாரும் சொல்கிறது தான். பட் இது வந்து நீங்கள் பர்சனலைஸ்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நோட் மேக்கிங் வேணும், எனக்கு வந்து நோட் மேக்கிங் செட் ஆகலை, ஆர் நான் வந்து ஆன்லைனில் வந்து பிடிஎஃப்ல அன்லைன் பண்ணி படிக்க போகிறேன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகும். அதே மாதிரி ரிவிஷனையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களோட நோட்ஸில், இந்த மாதிரியாக ரிவிஷன் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே ரிவைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்கன்னா அதை கேட்ட உடனே ஓகே இது என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு ரிவைஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிவிஷன் தான். ஸோ ரிவிஷன் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பர்சனலைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 4 ஸ்டெப்புமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க்குன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்ரிடே நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்குன்னு இதுக்கு இந்த சிலபஸ்க்குன்னு ஒரு டைம் கொடுக்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தால் அந்த ட்ராவல் பண்ணும்போது கூட டைம் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் கொடுக்க இந்த 4 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுதான் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வருவீங்க. இந்த ஸ்டெப்பு தான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் டேரெக்டாக வந்துடாது, ஹார்ட் ஒர்க் பண்ண தான் இந்த ஸ்மார்ட் ஒர்க் வரும். ஸோ பர்சனலைஸ் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வே ஆஃப் லேர்னிங் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 years ஆச்சு. அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எப்படி படிப்பேன்னா,
எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்து அப்படியே ஸ்கூல் புக் எடுத்து அப்படியே ரீட் பண்ணிட்டே இருந்தால் எனக்கு அது செட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரிவர்ஸில் பண்ணுவேன். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த டாப்பிக்ல படிச்சிருவேன். ஸோ அதில் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹெச்டிஐ பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஹெச்டிஐ அந்த கொஸ்டினை மட்டும் படிக்காம நான் போய் ஹெச்டிஐயோட அந்த பேசிக் கண்டென்ட் என்கிட்ட இருக்கும் இல்லையா, அதை போய் எடுத்து படிப்பேன். அதாவது கொஸ்டின்ல இருந்து கண்டென்ட்டுக்கு போகிறது. இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இப்போ நியூஸ் பேப்பர்ல வந்து இப்போ 2 days பிஃபோர் லெப்ரசி பற்றி ஒரு நியூஸ் இருந்துச்சு. இப்போ அந்த நியூஸை படிச்சுட்டு நான் வந்து சயின்ஸ்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கீழே தான் இந்த லெப்ரசி வரும். ஸோ அங்கே போயிட்டு மற்ற டிசீசஸ் எல்லாமே படிக்கிறது. ஸோ இது ஒரு வே ஆஃப் லேர்னிங். எனக்கு இது வந்து என்கேஜிங்காக இருந்துச்சு, ரிவிஷனே தேவைப்படல, ரிட்டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு பீரியட் நான் படிச்சு நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி தான் இங்கே வந்தேன். ஸோ நீங்களும் இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது ஒன் டே உங்களுக்கான பர்சனலைஸ்டு ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் அரைவ் ஆகுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக யாரோ ஒருத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது, ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இது வந்து எவால்வ் ஆகாது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கே நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கும் போது தான் இந்த ஸ்டெப்க்கு நீங்கள் அரைவ் ஆகுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி மென்டல் ஸ்ட்ரென்த். ஸோ இது கண்டிப்பாக முக்கியம். பட் நிறைய பேர் இதை பற்றி பேசுறது இல்லை. இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு நிறைய டயரிங்கான டேஸ் இருக்கும். நம்ம இது செய்யணுமான்ற கொஷின் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேர்டன், இண்டிவிஜுவலாக பார்த்தா ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியெல்லாம் பார்த்தா நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சொசைட்டெல்லாம் பார்த்தா நம்ம படிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் யாருக்குமே புரியாது, எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஸோ நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. பட் இந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுவும் ஒரு ஸ்டெப்பாக நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணீங்கன்னா தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். ஸோ இஷ்யூஸ் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அது இருக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி இந்த ஸ்டெப்ஸில் கீழே வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து சுத்தமாக படிக்க முடியல அப்படின்னா போய் சிலபஸ் ரீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ திருப்பி நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இஸ் சக்ஸஸ். ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து நம்ம இது மொத்தமாக வந்து நான் 7 steps தான் வச்சுருக்கேன். திஸ் வில் பி த 8th step. 8th step நம்ம ஏறணும்னு கிடையாது, அது தானாக வந்துடும். ஸோ இது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. இல்லை, இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வருதா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த 7 steps நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 8th step தானாக வந்துடும், நீங்கள் ஏறவே தேவையில்லை. அண்ட் கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் சீக்ரெட்னு சொன்னேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பர்பஸ். இந்த எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஒரு எஸ்கலேட்டர் இருக்கா, இல்லை ஒரு லிஃப்ட் இருக்கா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல, அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ பர்பஸ் அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். இப்போ ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவலாக நான் என்னோட ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக படிக்கலாம். சிலர் வந்து என்னோட ஃபேமிலிக்காக, என்னோட அம்மா அப்பாக்காக படிக்கிறேன் அப்படி படிக்கலாம். சிலர் வந்து சொசைட்டலாக என்னுடைய வில்லேஜ்க்காக. இப்போ நீங்கள் ஒரு மலை கிராமத்துலேருந்து வரீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சியே படிக்கிறேன், யாருக்கும் தெரியாது, இப்போ நான் பாஸ் பண்ணாதான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் சொல்ல முடியும் அப்படின்னு கூட உங்கள் பர்பஸ் இருக்கலாம். உங்கள் பர்பஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ், அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, டெய்லி எழுதுறீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா திருப்பி பாருங்கள். திருப்பி உங்களோட பர்பஸை பார்க்கும்போது இது அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஸோ பர்பஸ் தான் இது எல்லாத்துக்குமே பேஸ். அண்ட் இதுதான் ஷார்ட்கட்டும் கூட. உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏறும் போது அந்த கஷ்டம் தெரியாது. உங்களோட பர்பஸை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரீவிசிட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னைக்கே வந்து நீங்கள் அந்த பர்பஸை வந்து உங்களுக்கான பர்பஸ் ஒன்று இருக்கும்ல, பர்சனலைஸ் தான் அதுவும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கீழே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பர்பஸ் பற்றி சொல்லும் போது எனக்கு இன்னொரு கதை சொல்லணும்னு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து ஒரு லார்ஜர் கோல் இருக்கணும் அப்படின்னு. ஸோ சேத்துமான் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து குமரேசன் அப்படின்னு ஒரு 2nd standard 3rd standard படிக்கிற ஒரு குட்டி பையன் இருப்பான். அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, தாத்தா தான் படிக்க வைக்கிறாரு. தாத்தா வந்து ஆடு மேய்ப்பாரு, கூடெல்லாம் செஞ்சு படிக்க வைக்கிறார் அந்த பையனை. ஊருக்கு வெளியே தான் அவங்களோட வீடு இருக்கும். ஸோ அங்கே இருந்து ஸ்கூலுக்கு வந்து தாத்தாவும் பேரனும் ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க. இப்போ நடந்து வரும்போது அவங்களுக்கு நடுவில் சில கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போது அந்த தாத்தா சொல்ற, நீ நல்லா படிக்கணும், நீ வாத்தியார் சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ குமரேசன் கேட்குறான், சரி தாத்தா, அப்போ நான் வாத்தியாராவே ஆயிரவா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, வாத்தியார்லாம் வேணாம்ப்பா, நீ வந்து பெரிய அதிகாரி ஆகணும். எந்த அளவுக்கு பெரிய அதிகாரினா,
ஒரு குண்டூசி கீழே விழும்போது கூட அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய அதிகாரியா ஆகணும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. ஸோ அவர் ஏன் வாத்தியார் வேணா அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொன்னார்னா, அவரோட லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ண சோஷியலி எக்கனாமிக்கலி அவர் ஃபேஸ் பண்ண எல்லா டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு வந்து பதிலா அவர் வந்து இந்த அதிகாரத்தை தான் நினைக்கிறார். இங்க நிறைய பேர் நம்ம அப்படி நினைச்சும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்திருப்போம். நிறைய பேர் குமரேசனாவும் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நம்ம குமரேசனா இருந்தா நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது அவ்வளோ கஷ்டமா தெரியாது இல்லையா? இது வந்து அவ்வளோ தேவை அப்படின்றது நமக்கு புரியும். ஆர் நம்ம அப்படி ஒரு பர்சன் இல்லை, நம்ம ப்ரிவிலேஜ் தான் அப்படின்னா கூட இப்படி இருக்கிற குமரேசன்களை வந்து நம்மளோட சர்வீஸ்ல நம்ம நிறைய பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒர்க் பண்றதுனால சொல்றேன், கண்டிப்பா நம்ம அப்படி நிறைய பேரை பார்க்க முடியும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு. ஸோ அட் லாஸ்ட் நம்ம டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதுல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, பி எஜுகேட்டட். ஸோ வென் யூஆர் எஜுகேட்டட் நீங்க அவேர் ஆகுவீங்க, உங்க சொசைட்டில என்ன நடக்குது, என்ன தேவை, இன்னும் என்ன செய்யணும் அப்படின்ற அவேர்னஸ்லாம் கிடைக்கும். ஸோ சக்ஸஸ்ன்றது வெறும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு அவேராக ஒரு சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா கூட அது ஒரு சக்ஸஸ் தானே. பட் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எவ்ரிடே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் உங்கள் ரூமில் இதை ஒட்டிக்கோங்க. டெய்லி பாருங்கள் நம்ம எந்த ஸ்டெப்பில் இருக்கோம், எதை விட்டுட்டோம், இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.